கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கற்பனையான ஒரு காட்சியை சொல்வார்கள். ஆண்டவர் பறவைகளை எல்லாம் படைக்கும் போது ஒரு அறை முழுவதும் அநேக சிறகுகளை வைத்திருந்தார். சிறியதும் பெரியதும் பலத்ததும் பலவீனமானதுமான அநேக சிறகுகளை செய்து வைத்திருந்தார். பறவைகள் எல்லாவற்றையும் அவர் அழைத்து அந்த அறையில் இருக்கும் சிறகுகளிலே உங்களுக்கு பிடித்தமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனுப்பினார். சிட்டுக்குருவி சிறிய இறகை எடுத்துக்கொண்டது. மற்ற பறவைகள் தங்களுக்கு பிடித்த சைஸிலே சிறகுகளை எடுத்துக்கொண்டன. கடைசியாக மிஞ்சியது பெரிய கழுகின் இறக்கைகள் தான். அதை எடுத்துக்கொண்ட பறவை ஆண்டவரிடத்திலே முறையிட்டது. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய இறக்கையை தூக்குவதே எவ்வளவு சிரமம், இதை எனக்கு கொடுத்து விட்டீரே என்று கேட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் இதை எடுத்துக்கொண்டு பூமிக்கு போகும்போது அதன் மகிமை உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார். அப்படியே பூமிக்கு வந்ததும் சிட்டுக்குருவிக்கு சிறிய உருவம் கிடைத்தது. எனவே அது தன்னுடைய இறக்கைகளை அடித்து வேகமாக பறந்தது. மற்ற பறவைகள் அவை தெரிந்து கொண்ட சிறகுக்கு தக்கதாக உடல்வாக அமைந்தது. அதன்படியே அவைகள் உணவையும் பறக்கும் தூரத்தையும் அவைகள் பெற்றுக்கொண்டன. கடைசியாக பெரிய இறகை எடுத்துக்கொண்ட அந்த கழுகிற்கு மிகப்பெரிய சரீரமும் மிக உயரத்தில் பறக்கும் ஆற்றலையும் கடவுள் கொடுத்தார். வெகு தொலைவில் இருந்து தன்னுடைய உணவையும் எதிரிகளையும் அதால் காண முடியும். யாரும் நெருங்க முடியாத உயரத்திலே கூட்டை கட்ட முடியும். அநேக உவமைகளுக்கு வல்லமைகளுக்கு அதுதான் அடையாளமாக முடியும். இதையெல்லாம் நாம் யோசிக்கவே இல்லையே. அப்படியானால் கடவுள் பெரிய இறக்கையை தந்தால் அதற்கு ஏற்ற பலத்தையும் அதை பயன்படுத்தும் ஆற்றலையும் நமக்கு தருவார். எனவே கர்த்தாவே, உமக்கு நன்றி. இப்பொழுது எல்லா பறவைகளையும் விட நான் உயரத்திலே பறந்து அவர்களுக்கெல்லாம் ராஜா என்று அழைக்கப்படுகிறேன். உம்முடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது. கர்த்தர் நமக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்து விட்டீரே என்று அநேகர் முறையிடுகிறோம். அப்படியல்ல, ஆண்டவர் பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் வாழ்விடங்களையும் நமக்கு தரும்போது அவை எல்லாவற்றிலும் நாம் வெற்றி உள்ளவர்களாக வாழ நமக்கு நல்ல கிருபைகளையும் சேர்த்து தருகின்றார். எவனிடத்தில் அதிகம் ஒப்படைக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆற்றல்களும் வல்லமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற கொடுக்கப்பட்டது. எனவே கர்த்தர் நமக்கு தந்த எல்லாவற்றிற்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய ஆற்றலாலே இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம், வாழுகிறோம். அவருக்கே மகிமை செலுத்துவோம். நீதிமொழிகள் 30:18 எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையில் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. நாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத பெரிய செயல்களை கர்த்தர் செய்கின்றார். பூமியிலே தாம் சிருஷ்டித்தவர்களுக்கு வெவ்வேறு அளவிலே மகிமையை கொடுத்துள்ளார். அந்த மகிமையை கொண்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா ஜீவராசிகளுக்கு மேலாக மனிதனை உயர்த்தி அவனுக்கு ஆற்றலை தந்திருக்கிறார் என்றால் அவர்கள் தேவ சாயலால் படைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கே மகிமையை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.